என் தேவனாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா, இந்த அருமையான கால வேளையில் கூட தகப்பனே, உம்முடைய பரிசுத்தமான இந்த ஓய்வினால் எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினூடாக ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, நீ வந்திருக்கிற யாவரும் கருத்தில் ஒப்புவிக்கிறேன் ராஜா. படிப்பித்து நிற்கிற சகோதர சகோதரிகள் ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒப்புவிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, எல்லாம் காரியங்கள் கத்துள்ள காரியங்களை ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் உடைய பரிசுத்தமாக ஆணிப்ப இந்த காரியத்தினால் அபிஷேகம் பண்ண வேண்டும் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த ஆராதனை ஒப்புவிக்கிறேன் ராஜா. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினூடாக ஒப்புவிக்கிறேன். நீங்களே பொறுப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினூடாக ஜெபம் கேட்கிறேன் பிதாவே. உற்சாகமாக முதலாவது நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம். 7ஆம் தூதனின் சத்தத்தின் நாட்களிலே எனக்கு ஒரு ரகசியம் வெளிப்படும். ஹல்லேலூயா. 7ஆம் தூதனுடைய காலத்திலே, அந்த செய்தி காலத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு ரகசியம் இந்த நாட்களே தூதன் மூலமாக தேவன் வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. நாங்கள் அதை விசுவாசிக்கின்றோம். ஆமென். இந்த நாட்களில் ஒரு ரகசியத்தையும் ஒரு செய்தியையும்
ஒரு வெளிச்சத்தையும் 7ஆம் தூதன் மூலமாக இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியிலே இந்த வேலையை நாங்கள் அந்த பாடலோடு கூட நாங்கள் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா.
நம்ம எல்லாருக்கும் ஒரு ரகசியத்தை வெளிப்பட்டு அந்த மகிழ்ச்சியில இருக்கிறோம். எல்லா காரியத்தையும் ஏழாம் தூதன் மூலமாக அந்த கடைசி நாட்களிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து இன்றைக்கு அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம். ஆமே, ஒரு காரியத்தை என்ன செய்யல மறைக்கல. ஹல்லேலூயா. தனது மனவாட்டிக்கு எல்லாவற்றையும் தொடக்கமும் முடிவும் சகல காரியத்தையும் தேவன் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கு. ஹல்லேலூயா. உலக தோற்றம் முதல் முன்குறிக்கப்பட்டேன், நான் குறிக்கப்பட்டு நானும் தெரிந்தழைக்கப்பட்டேன் என்ற ரகசியம் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நாங்கள் அவர் முன்குறித்த சிந்தையில் இருந்தோம், அவரோடு கூட இருந்தோம், அவரோடு கூட அடிக்கப்பட்டோம், அவரோடு கூட நாங்கள் அடிக்கப்பட்டு எழுந்தோம். ஹல்லேலூயா. அவரோடு கூட உயிர் தெழுந்தோம். எல்லா ரகசியமும் நாங்கள் எங்க இருந்தோம், ஆதியில எங்க இருந்தோம் அப்படிங்கிற சகல காரியத்தையும் ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் நாங்கள் செய்திருக்கோம். அப்ப அந்த ஏழாம் தூதன் வரலன்னு சொன்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய மனவாட்டிக்காக, தன்னுடைய வித்துக்காக அந்த கடைசி நாள்ல அந்த ஏழாம் தூதனை தேவன் பூமிக்கு கொண்டு வர வேண்டியது. ஹல்லேலூயா. அப்ப தான் அந்த தூதன் மூலமா தேவனே கிறிஸ்துவே அவருக்குள்ளாக வந்து இந்த கடைசி நாட்கள்ல என்ன செய்யறாரு, தீர்க்கதரிசியாகவும் மனுஷகுமாரனாகவும் ஏழாம் தூதனாகவும் என்ன செய்யறாரு, காட்சியில கடந்து வந்து சகல செய்திகளை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. இப்ப அந்த செய்தி தான் நம்ம மத்தியில், நம்ம ஒவ்வொரு மத்தியிலும் நம்ம கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே அந்த செய்தியை நாங்கள் புசித்து அதை படித்து நாங்கள் என்ன செய்ய, கேட்கவும் படித்து புசிக்கலன்னு சொன்னா அது பாக்கியவான். ஹல்லேலூயா. வேத சொல்லி இதை என்ன செய்யறது, புசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் அவன் பாக்கியவானா இருப்பான். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்களை நாங்கள் அந்த செய்தியை புசிக்கிறதுக்கு தான் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மகத்தான வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல போனா, மற்ற இடங்களுக்கு போனா, மற்ற ஸ்தாபனங்களுக்கு போனா என்ன செய்வாங்க, இந்த வேதத்தை சொல்றதை நாங்கள் பார்க்கணும். இந்த வேதாவும் ஆண்டவரே இயேசுவே கிறிஸ்துவே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க போக முடியாது. அப்படி சொன்னா எல்லாருமே தேவன் ராஜ்யத்தில் கடந்து போயிடலாம். ஹல்லேலூயா. ஆனா இந்த ஏழாம் தூதனுடைய செய்தி இந்த கடைசி நாட்களிலே அந்த செய்திக்கு வராதவர்கள் அந்த தேவன் ராஜ்யத்தை இழந்தவர்களாக காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப நிச்சயமாக இந்த காலத்துக்கென்று அனுப்பப்பட்ட தூதனுடைய செய்திக்குள்ள நாங்கள் கடந்து செல்லணும்னு சொன்னா கிறிஸ்து இயேசுவை நாங்கள் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. உன்னை யாரும் தெரியாத அப்பாலை போ சாத்தான் என்றவர். ஹல்லேலூயா. உன்னை நான் அறியேன்னு சொல்லிடுவார். ஏன்னு சொன்னா இந்த மகத்தான இந்த கடைசி சபை காலத்திலே, இந்த ஏழாம் தூதனுடைய சபை காலத்தில் நாங்கள் ஜீவித்துக். ஹல்லேலூயா. அங்கதான் தேவனிடத்தில் மனவாட்டி வெளியே அழைத்து வேறு பிரிக்கப்பட்ட மனவாட்டியை வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்து வேறு ஒரு பயணத்தை நீங்கள் ஏற்படுத்தி வேறு ஒரு காரியங்கள் வேறு பிரித்து நாங்கள் வேறாக உலகத்திலிருந்து வெளியே வந்து உலகத்துக்குள்ள ஜீவிக்காதபடி எங்களை என்ன செய்யறாரு, தனியாக வைத்து எங்களுக்கு ஆதாரத்தை கொடுத்து அவர் கொண்டு போறார். ஹல்லேலூயா. 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 தனியா எங்களை என்ன செய்யறாரு, கொடுத்துரு. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் என்ன செய்வேன், ஆயத்தம் பண்ணி நான் வந்து என்ன செய்வேன், உங்களை நான் கூட்டி கொண்டேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் என்ன செய்வேன், அங்கே நான் என்ன செய்வேன், கடந்து சென்று நான் ஆயத்தம் பண்ணி வந்து மீண்டும் நான் உங்களை அழைத்து போகணும்னு சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. எனவே அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி எங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி மனவாட்டிக்கு மனவாளோடு ஜீவிப்பதற்காக மீண்டும் அவர் வந்து என்ன செஞ்சாரு, செய்தியை கொடுத்து அழைத்து என்ன செய்யாரு, எங்களை கொண்டு போய் இருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்கனவே நாங்கள் என்ன செய்வோம், கிறிஸ்துவோடு கூட நாங்கள் அவருக்குள்ள ஐக்கியப்பட்டோம். ஹல்லேலூயா. நம்ம மனவாளனோடு நாங்கள் என்ன செய்யணும், எங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக ஜீவித்துட்டு இருக்கோம். ஆனால் மாச சரீரத்தில் இந்த பூமியை நாங்கள் கடந்து கொண்டு போய் கொள்வோம். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு காலம். அந்த நாட்களில் நாங்கள் இந்த மகத்தான செய்தியை நாங்கள் பேசாமல், இந்த மகத்தான ரகசியத்தை நாங்கள் பேசாமல் நாங்கள் எப்படி தேவன் ராஜ்யத்தில் கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் கூட ராத்திரி வேலையில் நாங்கள் தேவனுடைய சகோதரனோட ஊழியக்காரர்களோட இந்த காரியங்களை பேசிக்கொண்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. நேரம் கடந்து போகுது. ஆனால் நாங்கள் பேச 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 இந்த காரியங்களை என்ன செய்கிற தேவன் உள்ளுக்கு இருந்து அங்கே அந்த பொக்கிஷங்களை வெளியே கொண்டுட்டு வந்து நாங்கள் பார்க்கணும். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த நாட்களில் இந்த தூதரை நிராகரிப்பதற்கும் இந்த தூதரை ஏற்றுக்கொள்ளாதது இந்த நாட்களில் ஒரு பெரிய காரியமான பூமியில் காணப்படுது. ஹல்லேலூயா. அநேகர் என்ன செய்யறாங்க, நிராகரிக்கிறார். ஹல்லேலூயா. எனவே ரொம்ப கவனமாக இந்த நாட்களை நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு காலத்தை நாங்கள் வந்திருக்கோம். ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய வார்த்தையும் சத்தியத்தையும் சரியாக அறிந்து கொண்டு சரியாக செய்திகளை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டு தேவன் கிரியை செய்கிற அந்த பரிமாணங்களை நாங்கள் சரியாக அடையாளம் கண்டு நாங்கள் பயணிக்க வேண்டிய காலத்தில் இந்த பூமியில் நாங்கள் நினைக்கிறோம். ஹல்லேலூயா.
அவர் எப்படி என்னென்ன வண்ணமாக அந்த காலத்துக்கு ஏற்ற விதமாக தன்னை என்ன செய்றாரு, மாற்றி தன் உருவை மாற்றி என்ன செய்றாரு, முகமுடியை மாற்றி நாங்கள் செய்திகளை கேட்டிருக்கிறோம். எவ்வளமாக காட்சியில் வர்றோம் அந்த வருகிற அந்த காட்சி அந்த சம்பவத்தை அந்த காலத்துல நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் அவர் எப்படி வந்திருக்கிறார், எவ்வளவு அவர் கிரியை செய்கிறார், அதுதான் எங்களுக்கு மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் வல்லவர் கிருபை என்னும் உள்ளது நம்ம தேவன் நேற்றும் இன்றும் மாறா தேவன். ஹல்லேலூயா. அருமையான பாடல். நாங்கள் வேத வாசிப்பாக கடந்து சென்று பாடலை பாடி வார்த்தைகள் கடந்து 3 மொழிகளின் சகோதரிகள் வாசிப்பார்கள். The book of Psalms, chapter 71, verses 11 to 16. Saying, God hath forsaken him, pursue and take him, for there is none to deliver him. O God, be not far from me. O my God, make haste from my help. Let them be confounded and consumed that are advices to my soul. Let them be covered with reproach and dishonor that seek my hurt. But I will hope continually and will yet praise thee more and more. My mouth shall shew forth the righteous and the salvation all the day, for I know not the numbers thereof. I will go in the strength of the Lord God. I will make mention of the righteousness, even of thine only. Amen. Amen. දෙවියන් වහන්සේ ඔහු හතරිසේක ලුහුබඳිමින් ඔහු අල්වා ගනිමි මක්නිසාද ඔහු මුදන්නට කිසිවෙක් සැනෙහි කියයි දෙවියන් වහන්සේ මහ කෙරෙන්දුරු ඔහුව මනව මාගේ දෙවියන් වහන්සේ මට උපකාර කරන්නට මට්ටුව මනව මාගේ ප්‍රාණයට විරුද්ධව සිටින්නෝ ලජ්ජාවට විනාශයට පැමිණෙන්නවා මට අනාපාතය සොයන්නෝ නින්දාවෙනුත් අගෞරවයෙනුත් වැසියත්වායු එහෙත් මම නිතරම බලාපොරොත්තු වෙමි වඩ වඩා ඔබට ප්‍රශංසා කරන්නෙමි මාගේ මුඛ්‍ය දවස මුල්ලේ ඔබගේ ධර්මිෂ්ඨකම හා ඔබගේ ගැලවීම ප්‍රකාශ කරන්නේය මක්නිසාද ඇහි ගණන නොදෙන්නේ ස්වාමි වූ දෙවියන් වහන්සේගේ බලවත් ක්‍රියා කරට එන්නෙමි. Amen. சங்கீதம் 71 அதிகாரம் 11 16 வரை. தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே எனக்கு தூரமாய் இராதேயும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் இரட்சியாலும் மூடப்படவும் கடவார்கள். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். ஆமென். நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து என்ன செய்வேன்? மென்மேலும் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும். ஆமென். எப்பொழுதும் எந்த வேலையில நம்ம ஆண்டவரை துதிக்கிறதும், நம்ம அவர் மேல் நம்பிக்கை கொள்றதும், அவரோடு கூட ஜீவிப்பதும், அவரோடு கூட பயணிப்பதும் தான் எங்களோட வேலையா இருக்குது. ஹல்லேலூயா. கடைசி நாட்கள் நாங்கள் அவருக்காக நாங்கள் பயணிக்கணும், அவராக நாங்கள் துவங்கி நிற்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவனை எங்கள் நாட்கள் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சாயலை எங்களுக்கு கொடுத்தார். ஆமென். தனது சொந்த சாயலை எங்களை கொண்டு வந்தார். ஆமென். அது மனதை எங்களுக்கு மாத்திரம் தான் கொண்டு வந்தார். இன்னைக்கு அவராக பூமியில அவருடைய வேலையை செய்வதற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மணி வேலையில அவர் வைத்திருப்பதற்காக விசேஷமாய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தினேன். ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் என்ன செஞ்சிருக்காரு? புதுப்பித்து, ரட்சித்து, சகல காரியம் கொடுத்து, செய்தியை கொடுத்து, சகலவற்றையும் கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா.
ஏன்னா அந்த மகிழ்ச்சி இந்த நாட்களில் எங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம். ஹalleluya. அந்த செய்தியின் மகிழ்ச்சியில அந்த சந்தோஷத்துல நாங்கள் பயணிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நாங்கள் மீண்டும் ஒரு பாடலை நாங்கள் பாடுவோம்.
சீயோனின் மனவாழ்வு என்றும் என்றும் நாங்கள் குறிக்கிறோம். ஆமென். நாங்கள் இருப்போம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எந்த வேலையிலும் எப்பொழுதுமே நாங்கள் துதிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஏக்கம் தவிர்ப்பு மறைந்து போகும், கவலைகள் மறைந்து போகும், சகல காரியங்களும் நம்ம விட்டு அகன்று அவரை ஏற்று அந்த சந்தோஷத்தை நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் களி கூர்ந்து நாங்கள் என்ன செய்வோம்? மகிழ்ச்சியை நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த அளவு சந்தோஷம், அந்த அளவு மகிழ்ச்சி. ஏன்னா இந்த கடைசி நாட்களில் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு இந்த மகத்தான செய்தியை எங்கள் கொடுக்க அதை நாங்கள் எங்கேயோ நாங்கள் இருந்தோம். செய்தி அறியாத வண்ணமாக நாங்கள் என்ன செஞ்சோம்? நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம். அதே அப்ப செய்தியை அறிந்தும் நாங்கள் சில நேரம் என்ன செஞ்சோம்? செய்திக்கு விரோதமாகவும் அதே செய்தி ஏற்றுக்கொள்ளாத தன்மைகளாகவும் நம் மத்தியிலே காணப்பட்டது. அதே ஒரு காலங்களில் ஏன்னா இந்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சரியான விதத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள நாங்கள் பயணிக்கணும். ஆமாம். அப்ப அந்த இடங்கள் நாங்கள் இடறி நாங்கள் குழுக்களாக பிரிந்து போக வேண்டிய ஒரு காலங்கள் இருந்தது. அதே ஏன் சொன்னா அது வார்த்தையிலும் செய்தியில் உள்ள ஒரு குழப்பம் தான். ஆமென். ஏன்னா அவற்றை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். சரியாக அறிந்து கொண்டோம்னு சொன்னா நிச்சயமாக அந்த ஒரே ஐக்கியத்தில் ஒரே சௌரத்தில் நாங்கள் பயணிக்கிறோம். ஆமென். ஏன்னா அவனமாக செய்தி அந்த செய்தி காரியங்கள் அவனமாக காணப்படுகிறது. எனவே இந்த கடைசி நாட்களில் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையும் சத்தியத்தையும் சரியான விதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அதை புசிக்க வேண்டும். ஆமென். புசித்திருக்கணும், கேட்டிருக்கணும். அப்பொழுதுதான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிற வேலையிலே தேவனுடைய வார்த்தை கலந்துகள் செய்தி எங்களுக்கு அடையாளம் கொடுக்கணும். ஏற்கனவே நாங்கள் அவரோட கொள்ளுதோம்னு சொன்னால் ஏற்கனவே செய்தி நமக்குள்ளா என்ன செய்யுது? இருந்திருக்குது. ஹalleluya. அப்ப இன்றைக்கு இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிறபடினாலே இந்த வேலையில் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறபடினாலே நாங்கள் தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல கலந்து வர வேலையிலே நாங்கள் என்ன செய்வோம்? சந்தோஷமா இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஹalleluya. ஐயோ இதுவா இப்படி ஒரு காரியம் இருக்கு, இப்படி ஒரு காரியம் இருக்குதா அப்படின்னு கேட்கறதால எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஹalleluya. செய்தி அடையாளங்கள் இந்த நாட்கள்ல அநேகர் செய்தியை சரியான புரிந்து கொள்வதுன்னு அடையாளம் சொல்றதும் இல்லை. ஹalleluya. தவறி போறார்கள். ஹalleluya. செய்தியை சரியான இடத்துல வந்து பொருத்த முடியல. நேற்றைய தினத்தில் கூட சாதாரண ஒரு காரியத்தை செய்தியை அங்கே போட்டு நாங்கள் அதை கேட்டு நாங்கள் பார்த்தோம். அங்கே பார்க்குற வேலையிலே அவரால் சரியான இடத்துக்கு கொண்டு வந்து அந்த செய்தி என்ன செய்ய முடியல? பொருத்த முடியல. ஹalleluya. ஆனா ஏன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை என்ன செய்யறாங்க? தேவனுடைய வார்த்தையை புரட்டுவதாக காணப்படுது. ஹalleluya. அப்ப சரியான வார்த்தையை நாங்கள் கொண்டு போற வேலையிலே அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு பட்டத்தை என்ன செய்யறாரு? சூட்டுறதாகவும் காணப்படுது. ஹalleluya. இவர்கள் அந்தி கிறிஸ்து, இவர்கள் வேத புரட்டர்கள், ஹalleluya. இவர்கள் கர்வம் கொண்டவர்கள். நாங்கள் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைக்கு உறுதியா நிற்கிறவர்கள். ஹalleluya. தேவனுடைய வார்த்தையில பேரன்னு சொன்னா அந்த இடத்துல தட்டி கேட்கக்கூடிய அந்த காரியத்தை தேவனிகள் கொடுத்துருக்கு. ஹalleluya. அது நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் அது காணப்படுகிறது. ஹalleluya. பிரத்யேகமான ஊழியம் நம்முடைய சகோதரர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாருக்கும் அல்ல. எனவே அந்த ஊழியத்தோடு இணைந்து நாங்கள் என்ன செய்யணும்? அது அடையாளம் போகணும். எனக்கு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்யணும்? அநேகர் வாதாடுறதையும் நாங்கள் பார்க்கணும். ஹalleluya. எனவே இந்த நாளுக்கு என்று வெளிப்படுகிற கர்த்தராகிய ஆண்டவரையும் இந்த நாளுக்கு வெளிப்படுகிற மனுஷகுமாரனுடைய செய்தியும் சரியாக அடையாளம் கண்டு கொள்ள முடியலன்னு சொன்னா இப்படி நாங்கள் தேவன் ராஜ்யத்துக்கு நாங்கள் கடந்து போவோம். ஹalleluya. ஹalleluya. அவர் தான் வந்து சொல்றாரப்பா, நான் கிறிஸ்துவ நீங்கள் கிறிஸ்துவ. ஹalleluya. நான் மனுஷகுமாரன் சொன்னா நீங்கள் மனுஷகுமாரன். ஹalleluya. பாருங்க, தன்னுடைய பேரை தன்னுடைய மனவாட்டிக்கு சுத்தத்தக்கதாக தேவன் வந்து இந்த பூமியில அடையாளப்படுத்தி காட்டுகிறார். அப்ப எனவே இன்றைக்கு அதற்கு விரோதமாக அநேக செய்திகள், அநேக காரியங்கள் பேசப்படுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும். ஹalleluya.
அது நாங்கள் யூடியூப்ல இருக்குது, நீங்கள் ஒவ்வொரு என்ன செய்யுங்க, எடுத்து சாப்பிட கேட்டு அதை எடுத்து கேளுங்க. அலைவீங்க சரியானது கேட்டால் தான் சரியானது நாங்கள் என்ன செய்யலாம், அறிந்து கொள்ள முடியும். அலைவீங்க அப்போ பெரிய எது சரி எது அறிந்து கொண்டு அந்த பெரிய சரி செய்து கொண்டு அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும், முன்னோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். அலைவீங்க கருத்து நல்ல ஒரு கிருமை உள்ளது. எனவே நாங்கள் விசேஷித்த ஒரு ஜனக்கூட்டமாக இந்த வேலையை நாங்கள் மத்தியில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். விசேஷ செய்திக்காக அந்த வேலையை மத்தியில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆமை நாங்கள் செய்தியில் அந்த காலையை வாசித்துட்டு நாங்கள் பாடி மத்திய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து போவோம். நேரம் கடந்து போவோம். அந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு பெரிய ஆகாரமாக இருக்குது. அலைவீங்க வார்த்தைகள் மிக அவசியம், செய்திகள் மிக அவசியம். செய்தி தான் தேவனுடைய ராஜ்யத்தை எங்களை கொண்டு போகும். அப்போ அந்த செய்தி கேட்கிறதையும் அந்த செய்திப்படி நடப்பதையும் அந்த செய்தியோடு கூட பயணிக்கிறது எங்களுக்கு மிக அவசியமான நாட்கள் காணப்படுது. தலைவர்கள் அதுதான் மனவாட்டியோட வேலையாக இருக்குது, வேற ஒன்றுமே கிடையாது. ஆமாம் சரியான இடங்களை கொண்டு நாங்கள் அந்த பாதையில் நாங்கள் செல்வோம். நான் நிச்சயமாக தேவன் ராஜ்யத்துக்கு நாங்கள் வளர்ந்துருவோம். அலைவர்கள் சமூகத்தில் மனவாட்டியோட கூட அங்கே மனவாட்டியும் தேவன் கிறிஸ்துவம் நாங்கள் என்ன செய்யணும், ஒரே இடத்துல நாங்கள் என்ன செய்வோம் இருப்போம். அலைவர்கள் நாங்கள் வாசிப்போம். அப்படி ஜிப்ளி வருஷம் செய்தியில் 85 சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் சம்பவங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நிலநாட்டமாகவும் மாதிரியாகவும் இருக்கிறது. கிறிஸ்துவின் வாசலனை நின்று கதவை தட்டும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கிறீர்களானால் உங்கள் காதுகள் நிலைக்காலிலே வைக்கப்பட்டு துவாரமிடப்படும் அபாய நிலையில் இருக்கிறது என்று அர்த்தம். அல்லது இந்த கடைசி வேலை செய்தியை நாங்கள் நிராகரிச்சோம்னு சொன்னோம், நிச்சயமாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை நேரத்தில் சொன்னால் அவரோட ராஜ்யத்தை நாங்கள் என்ன செஞ்சிருவோம், இழந்துருவோம். அதான் சொல்றாரு, துவாரமிடப்படும் அபாய நிலையில் இருக்கிறது என்று அர்த்தம். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதனாலே வருகிறது. ஆகவே இனி அதை ஒருபொழுதும் புரிந்து கொள்ளக்கூடிய கூடாதபடி தேவன் காதுகளை அடைத்து விடுவார். அலைவீங்க அப்போ கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் அசட்டை பண்ணுறாங்க, அது புரிந்து கொள்ளாதபடியே தன் காதுகளை என்ன செய்வார்கள், இந்த இடத்தை அடைச்சிக்கோன்னு சொல்லி கேட்கறதுக்கு சொல்றாரு. அலைவீங்க ஆமாம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் சரி சாய்க்காமல் அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த வார்த்தைக்கு நாங்கள் விரோதமாக நாங்கள் கிரியை செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக தேவன் செய்வார் என்று சொல்லி சொல்கிறார். காதுகளை அழைத்து விடுவார். அதற்கு நீ ஜீவிக்கும் காலம் எல்லாம் சுவிசேஷத்தை குறை கூறுவதே உன்னுடைய நோக்கமாக கொண்டிருப்பாய். அலைவீங்க அப்ப இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சுவிசேஷத்தை குறை கூறுவர்களா என்ன செய்யறாங்க, காணப்படுகிறவர்களா இருக்காங்க. செய்தியில குறை கூறுறாங்க, இது இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளல, இது இப்படி இது இந்த மாதிரி இருக்கிறது. அப்ப நிச்சயமா தேவனுடைய வார்த்தையை அந்த வார்த்தையை சொல்லுகிற விதமாவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அலைவீங்க அப்ப தூதன் எப்படி உரைக்கிறாரோ, தூதனுடைய செய்தி என்ன மாதிரி பேசப்படுகிறதோ அதை அப்படியே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தீர்க்கதரிசியின் செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் பயணிக்கிற ஜன கூட்டமாக நாங்கள் காணப்பட வேண்டும். அப்படியே நீ மறித்தும் என்னென்றைக்கும் இழக்கப்பட்டும் போவாய். பார்த்தீங்களா, நீ மறித்தும் இழக்கப்பட்டு போயிடுவாய். கர்த்தருடைய ராஜ்யத்தை இழந்தவர்களாக நீங்கள் காணப்படுவோம். ஆனால் அந்த கதவுகள் திறக்கப்படும் பொழுது அது எப்பேற்பட்ட நேரமாக இருக்கும் என்று பாருங்கள். அலைவீங்க அது திறந்துருச்சுன்னு சொன்னா அது ஒரு மகா மேன்மையான நேரமாக இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அலைவீங்க இன்றைக்கு நம்முடைய கதவுகள் நம்முடைய காதுகள் திறக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் திரும்புகிற ஒரு நேரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அலைவீங்க சரியான பாதைக்கு திரும்புகிற ஒரு நேரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். சரியான ஊழியத்தின் சரியான காரியங்களை அடையாளம் கண்டுகொண்டு சரியான செய்தியை அடையாளம் கண்டுகொண்டு பயணிக்கிற ஒரு நேரத்திலையும் காலத்திலையும் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். மனிதரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அலைவீங்க இன்றைக்கு அதை இழந்தவர் நாங்கள் நேற்று